நீ என்ன யோசிக்கிற? லைக் டெலிகாலிங் வாய்ஸ் ஏஜென்ட்ஸை விட வாட்ஸ்அப் காலிங் ஏஜென்ட்ஸ் வந்து பெட்டரா இருக்கும்னு யோசிக்கிறேன். டெஃபினட்டாக இருக்கும். ஏன் நான் சொல்கிறேன்னா, இப்போ நம்ம இந்தியன் நம்பர் வாங்குறதுக்கு நம்ம எவ்வளோ கஷ்டப்பட்டோம் அப்படிங்கிறது நம்மளுக்கு தான் தெரியும். கஷ்டப்பட்டு இப்போ ஒரு வர்ச்சுவல் இது வாங்கி வச்சிருக்கோம். ஆனால் அவன் என்ன நார்மலாக தரானா, 1500 சொல்கிறான், ஃபிக்ஸட் டெபாசிட் கட்ட சொல்கிறான். அவன் சொல்கிறதா ரூல்ஸ் அப்படிங்கிற மாதிரி இருக்குது. ஸோ இந்த ப்ராப்ளம் எல்லாமே வந்துட்டு நம்ம ஈஸியாக எலிமினேட் பண்ணி நம்மக்கிட்டே வந்துட்டு ஓன் ஜென்வாய்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டூல் இருக்குது. நம்ம ஈஸியாக வந்துட்டு அதையும் நம்ம கனெக்ட் பண்ணிட்டு போயிடலாம். இங்கே நம்மளுக்கு இந்தியன் நம்பர்ஸ் அப்படிங்கிற ஒரு விஷயமே வந்துட்டு நம்மளுக்கு டோட்டலாக வந்துட்டு கட் ஆயிரும். ஆனால் இது வந்து வெப் காலிங் மூலியமா போக ஆரம்பிச்சிடும். சிம்பிளா நெட் இருந்தால் தான் போகிற மாதிரி வெப் காலிங் மூலியமா போகும். இங்கே வந்து நான் மெயினாக காஸ்டிங்கில் என்ன பார்க்குறேன்னா 1300 + ஜிஎஸ்டி, அதுக்கப்புறம் வந்து அதோட இன்பவுண்ட் அண்ட் அவுட்பவுண்ட் சார்ஜஸ் இதெல்லாம் இருக்கா, இதை வந்து அப்படியே தூக்கி இந்த சைடில் வச்சுட்டு இங்கே வந்து என்னோட முக்கியமான பெரிய தலைவலியே அதான்டா இருந்துச்சு. ஏன்னா என்னோட ஃபியூலிங் சார்ஜஸ் வந்து 300லேருந்து லைக் ஒரு 600-700 ரேஞ்சுக்குள்ளே தான் வரும். ஃபியூலிங் காஸ்ட் பர் ஹார் சார்ஜஸ் சொல்கிறேன், நான் பர் மினிட் சார்ஜஸ் சொல்ல. இதெல்லாம் வந்து ஸ்மூத்தாக எலிமினேட் பண்ணிட்டு இது மட்டும் தான்டா காஸ்ட்டு. நம்மளுக்கு வந்து ப்ராப்பரான லீட்ஸ் இன்னும் கிடைப்பாங்க. ஏன்னா வந்து நம்ம ஃபஸ்ட்டு என்ன பண்ணுறோம், அவங்களுக்கு ஒரு மெசேஜ் அனுப்புகிறோம், அவங்க இன்ட்ரெஸ்டடாக வந்து நம்மளுக்கு இன்னொரு மெசேஜ் அனுப்புகிறாங்க. வை கான்ட் யூ கால் டு அஸ் அப்படிங்கிற மாதிரி தான் வந்து நம்ம உள்ளே கொண்டு போகிறோங்கிறனால நம்மளுக்கு வந்து அதோட ரிசல்ட் வந்துட்டு ஒரு அக்யூரசி வந்து இன்னும் கொஞ்சம் நல்லா இருக்கும்.